ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அமெரிக்கால இன்னைக்கு டெம்பரேச்சர் -4 டிகிரி. நைட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணித்தா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நான் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிங்கிற மாரி எக்ஸ்ட்ராவே ஊறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட்டாணி அதை வந்து கொஞ்சம் பன்னீர் இருந்தது. அதை வச்சு தான் நான் குருமா பண்ணேன். எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு புதுசாக இருந்தால் கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பதவி ஏற்றதுக்கப்புறமா அடுத்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாக்கிங் நியூஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னா எல்லாரும் அமெரிக்காவுக்கு வர்றது வந்து நிறையா குழந்தை பெற்றுக்கிறவங்க அந்த மாதிரிலாம் டூரிஸ்ட் விசாவில் வந்து டெலிவரிக்காகவே எல்லாம் வருவாங்கங்க. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்னு ஆசையில் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்து போயிருக்கு. சைன் பண்ணியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். அதாவது February 20க்கு அப்புறமா ஸோ அமெரிக்காவில் பிறக்கிற எந்த குழந்தைங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு அமெரிக்கன் குடியுரிமை கிடையாது. அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னா குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து க்ரீன் கார்டு வாங்கியிருக்கணும். இல்லை அவங்க நேட்டிவாகவே அமெரிக்காவில் எப்பயுமே இருக்கணும். இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அங்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பிறப்புரிமை அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அப்ரூவ் ஆகி எப்படி வரப்போகுதுன்னு தெரியலைங்க. பட் இதுவே ஒரு ஷாக்கிங் தான். நிறைய பேர் H1B வீசா L1 வீசான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீசாவில் வந்து ஒர்க் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறவங்க இது வரைக்கும் பிறப்புரிமை கொடுத்துருக்காங்க அமெரிக்கர்கள். இனி அப்படின்னு தெரியலைங்க. மோரோசப்ஸில் மீட் பண்ணலாங்க.